ஹாய் கைஸ், வெல்கம் டு கிரியேஷன் ஜீரோ மூவி ஆர்கேஎஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் ஆஸ்கர் ஷோ 2025 வெளியான ஒரு ஆக்ஷன் அண்ட் கிரிமினல் மூவி. படம் ஸ்டார்டிங்கில் ரோஸ்ன்னு சொல்ல போகிற ஒருத்தனை காட்டுறாங்க. அவனுடைய ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து கவுண்டரில் வேலை செய்கிற ஒரு பொண்ணுக்கிட்ட கன்னை கட்டி விரட்டி காசு கேட்குறாங்க. இதை பார்த்து தடுக்க வந்த அந்த பொண்ணுடைய பிரதரை அந்த பொண்ணுடைய கண்ணு எதிரிலே கொலை செஞ்சுட்டு அந்த பொண்ணை அங்கேருந்து கடத்தி கொண்டு போயிடுறாங்க. இந்த படத்தோடைய ஹீரோவை காட்டுறாங்க. அவருடைய பேர் ஆஸ்கர் ஷோ. இவர் ஒரு போலீஸ் அதிகாரியா இருக்காரு. ஒரு நாள் அவர் கூட வேலை செய்யற அவருடைய ஃப்ரெண்டு, அவருடைய பேரு ரேமுட், மறைமுகமான முறையில வீட்டிலே வச்சு கொலை செய்யப்படுறாரு. இந்த விஷயத்தை கேள்விப்பட்டோன்னே ஹீரோ அங்கே வருத்தப்படுறாரு. அவருக்கு ஒண்ணுமே புரியல. அவரோட ஃப்ரெண்டை யாரு கொலை செஞ்சிருப்பான்னு சொல்லி யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. இந்த கேஸ் எடுத்து நடத்துறது யாருன்னு பாத்தீங்கன்னா அவங்களோட பேரு ஈனா. இவங்க ஒரு டிடெக்டிவ். இந்த கேஸ் எடுத்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணி விசாரிக்க போது தான் தெரிய வருது பகை காரணத்தினால தான் ஹீரோடைய ஃப்ரெண்டை கொலை செஞ்சிருக்காங்கன்னு. மக்கள் நாள் ஹீரோடைய ஃப்ரெண்டு இறுதி சடங்குல அப்போ அங்கே ஒருத்தன் ஹீரோடைய மீல் அதிகாரிகிட்ட போய் பேசுறத பார்க்குறாரு. அந்த இடத்துல ஹீரோக்கு அவங்க மேலே ஒரு சந்தேகம் ஏற்படுது. அன்னைக்கு ராத்திரி ஹீரோ ட்ரிங்க் பண்ணிட்டு வீட்டுக்கு போயிட்டு இருக்கிற சமயத்தில் ஒருத்தன் ஹீரோவை வழி மறிச்சு கன்னை கட்டி விரட்டுறான். ஹீரோ அவனை அங்கேயே அடிச்சு போட்டுட்டு வந்துடுறாரு. மக்கள் நாள் காலையில் இந்த படத்தோட ஹீரோ ஆஸ்கரை பார்க்கறதுக்கு வீட்டுக்கு போலீஸ்காரங்க வராங்க. ஹீரோடைய ஃப்ரெண்டோட சாவில் நிறைய சந்தேகம் இருக்கு. ஹீரோ விசாரிச்சான். கேஸ்ல ஏதாச்சும் க்ளூ கிடைக்கும்னு சொல்லி நம்புறாங்க. சட்டையை போட்டுட்டு ஹீரோ வெளியே போலான்னு நினைக்க போது ஹீரோக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன பையன் முகத்துல காயத்தோட நின்றுகிட்டு இருக்கான். உள்ள கூட்டிட்டு போய் அவனோட காயத்துக்கு மருந்து போட்டு உன்னைய யாரு அடிச்சான்னு சொல்லி கேட்கிறாரு. அதுக்கு அந்த பையன் என்னுடைய அப்பா தான் என்னை அடிச்சதுன்னு சொல்றான். இது கேட்டோன்னே ஹீரோ ஆத்திரமா வர்றாரு. உடனே அவன் அந்த பையனுடைய அப்பா எங்க இருப்பான்னு சொல்லி கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அந்த பையனை கூட்டிக்கிட்டு அந்த இடத்துக்கு போறாரு. அந்த பையனை காடியிலே அக்கறை சொல்லிட்டு அந்த பையனுடைய அப்பா கிட்ட பேசலான்னு போறாரு. அந்த சமயத்துல ஹீரோடைய கண்ணு எதிரிலே அந்த பையனை ஒரு குரூப் காடியில போட்டு கடத்தி கொண்டு போறாங்க. உடனே அவரோட காடி எடுத்துக்கிட்டு ஃபாலோ பண்றாரு. அந்த பையனை கூட்டிட்டு ஒரு பில்டிங் குள்ள போறத ஹீரோ பாக்குறாரு. வெளியே பாதுகாப்புக்கு இருக்கிற அந்த செக்யூரிட்டியை ஏமாத்தி ஹீரோ எப்படி உள்ள வந்துடுறாரு. ஹீரோ என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா, நான் இங்க சண்டை போடுறதுக்கு வரல, நீங்க கடத்தி கொண்டு வந்த அந்த பையனை பட்டம் என்கிட்ட ஒப்படைச்சிருங்கன்னு சொல்லி கேட்கிறாரு. ஹீரோ ஒரு போலீஸ்னு எல்லோருக்கும் தெரிஞ்சிருது. அங்க பாதுகாப்புக்கு இருக்கிற எல்லோரும் ஹீரோவை கொலை செய்ய பாக்குறாங்க. அந்த இடத்துல பயங்கரமான சண்டை நடக்குது. அப்பதான் ஒரு பொண்ணை கடத்தி ட்ரக் கொடுத்து மைக்கு நிலையில வச்சிருக்கிறத பாக்குறாரு. ஹீரோ கஷ்டப்பட்டு அந்த 2 பேரையும் காப்பாத்திடுறாரு. அந்த பொண்ணை அவங்களோட ஃபேமிலி கிட்டே கொண்டு போய் ஒப்படைச்சிடுறாரு. இதுக்கு மேலேயும் சும்மா தான் வேலைக்கு ஆகாதுன்னு தெரிஞ்சுக்கிட்ட ஹீரோக்கு தெரிஞ்சு ஒருத்தனை அடிச்சு விசாரிக்கிறாரு. ரோஸும் அவனோட ஃப்ரெண்ட்ஸும் அவர் இருக்கிற இடத்துக்கு வர வச்சு எல்லாத்தையும் கொல்லுறாரு. ஆனா அந்த தாக்குதல்ல இருந்து ரோஸ் பட்டம் தப்பிச்சிடறான். இந்த கொலையெல்லாம் யாரு செய்யறான்னு சொல்லி டிடெக்டிவ் நீனாக்கு நல்லாவே தெரியும். போதுமான ஆதாரங்கள் இல்லாதனால ஹீரோ மேல எந்த மாதிரி நடவடிக்கையும் எடுக்க முடியல. ரோஸ் எங்க ஒளிஞ்சிருக்கான்னு சொல்லி ஹீரோக்கு தெரிய வருது. உடனே அவரோட ஆயுதங்கள் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அந்த இடத்துக்கு போறாரு. டிடெக்டிவ் ஈனாவும் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. ஹீரோட ஆயுதங்களை கீழே போட்டுட்டு சரண்டர் ஆக சொல்றாங்க. இது பார்க்காத சமயத்துல ரோஸ் அந்த இடத்துக்கு வந்து இந்த படத்தோட ஹீரோவும் டிடெக்டிவ் ஈனாவையும் சுட்டுறான். டிடெக்டிவ் நீனாவுடைய அசிஸ்டன்ட் அந்த இடத்துக்கு வரான். அதுக்கப்புறம் தான் ஹீரோக்கு தெரிய வருது சிண்டிகேட் குரூப்பை வழி நடத்துறது ஹீரோடைய மேல் அதிகாரி, அவரோட பேர் ஃப்ராங்க். அவருடைய ஃப்ரெண்டை குன்னதும் இவங்க தான். ஹீரோ எப்படி கஷ்டப்பட்டு அங்குள்ள எல்லோரையும் கொண்டுட்டு அவருடைய ஃப்ரெண்டுக்கு சாவுக்கு காரணமாக இருக்கிற அவரோட மேல் அதிகாரியை கடைசியா அரெஸ்ட் பண்றாரா இல்லையா தான் அந்த படத்தோடைய ஃபுல் ஸ்டோரி. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே கைஸ், பை.